இவனை பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுட்டு இந்த புக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கா. ஒரு 10 நிமிஷம் ஆகும், நில்லுங்க. முடிச்சிட்டு நம்ம அப்படியே ஜாதகம் பார்க்க போயிடலாம். சரியும்தா, நான் நிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. டேடா அரவிந்த், அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க மலைமாடு கணக்கா, எந்திரி. என்னடா மவனே, பள்ளிக்கூடத்தை பார்க்க நீ வைத்த நல்லா கலக்குன்னு கலக்குதா? யோ நீ வேற கம்மனி இரியா. சரி எந்திரி. அம்மா பள்ளிக்கூடம் வேணாமா? பள்ளிக்கூடம் வேணானா எங்க போற? அம்மா சாராடி பண்ணுமா. கேரே உன்னை பள்ளிக்கூடம் தான் சேர்க்க போயிருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. எந்திரி. அம்மா வேண்டாமா, அடி பாதமா, நான் உன் கூடயே இருக்கமா. ஆமா, ஏற்கனவே ஊதாரி ஒருத்தன் இருக்கான், இதுல நீ வேற ஒருத்தனா வரியா? எந்திரிடா. யாரு எந்திரிக்கிறே இல்லையாடா? உங்க ஆட்டக்காரி ஒன்னால என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா? எந்திரிக்கிறே இல்ல தாத்தாக்காரன் இழுத்துட்டு போவா. எனக்கு வேண்டாம், பள்ளிக்கூடம் வேண்டாம். உனக்கு வாயில சொன்னா புரியாது, தரன்னு இழுத்துட்டு போனா தான் சரி வரும். அழுகாம போடா. ஐயே, என்ன இந்த பையன் படிக்கிறதுக்கு இப்படி அழுகுது? வேலைக்கா போக வச்சாங்க, காசு கட்டி படிக்க வைக்கிறாங்க, அதுக்கு போய் இந்த அழுகுறானே. உள்ள வரலாங்களா ஐயா? வாங்கம்மா. வரசா வா, அங்கேயே நின்னுகிட்டு இருக்க. வாட வேகமா. ஓ அரவிந்தோட அப்பா அம்மாவா? அரவிந்த் முன்னாடி வரமாட்டீங்களோ? இல்ல நாங்க வரணுமா? போன அரவிந்த், சாரி மட்டும் அன்பா கூப்பிடுறாரு, போ. என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க? வாயில என்ன கொழுக்கட்டையா இருக்கு? சார பார்த்து வணக்கம் சொல்லு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆத்தி வீட்ல என்ன ஆட்டம் கட்டுறான், தலகால புரியாம ஆடுவான். சார பார்த்து நீ பாரு எப்படி பொட்டி பாப்பா அடங்கி கிடக்குறான்னு. பேசாட்டுக்கு நம்மளும் படிச்சு ஒரு சார் மாதிரி ஆயிருக்கணும். நீ மிக்ஸிக்கு ஜார் வேணா அவ சார்லாம் ஆக மாட்டேன். வா முடிட்டு நில்லியா. சொல்லுங்கம்மா. ஐயா அரவிந்த் இப்ப 4வது முடிச்சு 5ஆம் வகுப்பு போறான். அதான் பள்ளிக்கூடம் சேர்த்துட்டு புக்கு வாங்கிட்டு போலான்னு வந்தோம். இத்தனை நாள் என்னம்மா பண்ணீங்க, இப்ப வரீங்க? ஊருக்கு போயிட்டோம்யா, அதான். சாரிம்மா, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயா சீட் எது இல்லைன்னு சொல்ல போறீங்களா? சீட் இருக்கு, ஆனா உங்க பையன் பெருசா படிக்கிறதுல எல்லாம் ஒரு ஆர்வமும் காட்ட மாட்டேங்கிறான். 5 பாடத்துல 4 பாடத்துல ஃபெயில் ஆயிட்டான். இப்படி இருந்தானா இவன் 5வது போய் படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த படிப்பே கஷ்டம்னு நினைச்சிட்டு இவன் ஃபெயில் ஆகுறான்னா 5வதுலன்னா இன்னும் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் 6வது 7வதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா 5வதுலயே ஃபெயிலுனா ஃபெயிலு தான், அந்த இது படிச்சுதான் ஆகணும். அதனால உங்க பையனை மறுபடியுமே 4வதுலயே சேர்த்துருங்க, அதுதான் நல்லதா வரும். என்னங்க இப்படி சொல்றீங்க? இவனோட படிச்ச பசங்க எல்லாம் 5வது 6வதுன்னு போகும்போது இவன் மட்டும் 4வது படிச்ச பசங்க மதிக்க மாட்டாங்கல்லையா? அதுக்கு என்னமா பண்ண முடியும்? ஒழுங்கா படிக்கணும், படிக்கிற நேரத்துல ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான், விளையாட்டு. நானும் பல வாட்டி இவங்கிட்ட சொல்லிட்டேன், உன் பேரண்ட்ஸ கூட்டிட்டு வான்னு. இவன் கூட்டிட்டு வந்த பாடாவே இல்ல. ரிப்போர்ட் கார்டுலயே சைன் நீங்க போறீங்களா அவன் போறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அதனால இவன் 4வது படிக்கிறத நல்லது. மேற்கொண்டு 5வது போட்டாலும் மறுபடியும் ஃபெயில் தான் ஆவான். மறுபடியும் 5வதுலயே 2-3 வருஷம் படிக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கு 4வதே படிச்சுட்டு போட்டுமே. ஐயா நாங்க தான் படிக்கலன்னு இவனாவது படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு காசு கட்டி படிக்க வைக்கிறோம். இப்படி சொன்னா எப்படிங்களா? ஏமா, எங்களுக்கு ரிசல்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ பசங்க படிப்பும் அந்த அளவுக்கு எங்களுக்கு முக்கியம் தான். இவன் படிக்கவே மாட்டேங்கிறாமா, இவனோட சேர்ந்துக்கிட்டு மத்த பசங்களையும் படிக்க விட மாட்டேங்கிறான். முன்னாடி உட்கார வச்சாலும் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு, கவனமே இல்லமா. இப்படியாப்பட்ட பையனை படிக்க வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்க எங்க கிட்ட நொந்துக்கிட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல. நீங்க டிசியை வாங்கிக்கோங்க, இல்லையா 4வதுலயே படிக்கட்டும், ஒரு 4-5 வருஷம் கூட படிக்கட்டும். படிச்சுட்டு அதுல எப்படி பண்றான்னு பாத்துட்டு கூட 5வது 6வது போட்டுக்கலாம். படின்னு சொல்லும் போதுல கேட்டியா? உன்னால பாரு இன்னைக்கு எங்க நின்று இருக்கோம். அங்க போறேன் இங்க போறேன்னு ஆடுறல. ஒழுங்கா உனக்கு படிக்க தெரியாது, சோறு தானே போட்டு வளர்க்குற, வேற எதையாவது தின்னு வளர்த்த? உன்னை அடிய மட்டும் பாடு. இன்னைக்கு என்னமா மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க? அடிக்காதீங்க, விடுங்க. இல்ல சார், எனக்கு வர வெறுக்கி இவனை இன்னைக்கு தொலைச்சு எடுத்துறேன். இருங்க, கஷ்டப்பட்டு நாங்க சாப்பிட மூங்காம கூட இவனை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா இவன் எப்படி இருக்கான்னு பாருங்க சார் இன்னைக்கு. ஏமா ஒரு வாய்ப்பு கொடுக்குமா, அடிக்காதீங்கம்மா, சின்ன பையமா. இல்ல சார், இவன் அடங்க மாட்டான் சார், இவன் அடங்கவே மாட்டான் சார். சரி 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 சரி. ஏண்டாப்பா வாயில என்ன கொழுக்கட்டைய வச்சிருக்க? உங்க அம்மா கிட்ட சொல்லு, நான் படிக்கிறேன்னு சொல்லி. சரிம்மா, அதுக்குன்னு போய் இப்படி அடிச்சு விட்டீங்க, பாவம்மா.
இல்ல சார், கஷ்டப்படுற எங்களுக்கு தான் சார் தெரியும். இப்படி நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா வேற பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்க முடியுங்களா? அங்கேயே வேணான்ட்டாங்கன்னா ஒரு வருஷம் வீணால போயிடும். எப்படியாவது இந்த ஒரு தடவை மட்டும் 5ஆவதுல போடுங்கயா. அடுத்த தடவை பெயிலானான்னு வச்சுக்கோங்க, நானே உன்னை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுறேன். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுக்கோங்கய்யா. இங்க பாரு அரவிந்த், ஒழுங்கா படிக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ, டிசியை கிழிச்சு கொடுத்துருவோம். அப்புறம் எங்க கையில எதுவும் இல்ல. இந்தா 5வது புக்கு, நோட்டு. மா, ஃபீஸ் வெளியே கவுண்டர்ல கட்டிடுங்க. ஓகேங்களா? சரிங்க சார். ருக்கக்கா வாங்கம்தா, பள்ளிக்கூடம் சேர்த்தாச்சா? என்ன சொன்னாங்க? என்னத்தக்கா சொல்லுவாங்க, ரொம்ப அசிங்கமா போச்சுக்கா. இதா வீட்டில் போய் பேசிக்கலாம். வண்டியில் ஏறுங்க, அந்த ஜோசியர் வேற போயிடுவாரு. நம்ம இது நேரங்காலமாக போனோம்னா ஜோசியரை பார்த்துட்டு வந்துடலாம். என்னம்மா, என்ன ஆச்சு? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைக்கா, போவோம். போயிட்டு அந்த வேலையை பார்ப்போம். அடுத்து இதை பற்றி பேசிக்கலாம். ஏன் நாத்தனா இருக்காரி, உனக்கு சும்மா வீட்டில் வச்சு சோறு போட முடியுமா? இன்னைக்கு இந்த திணைய இடிக்கிற மாதிரி இடிச்சு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு உக்காந்துடுறேன். மொத்த வேலையும் உன் தலையில கட்டிடுறேன். இந்த வேலைக்கு பயந்துக்கிட்டு நீ எப்படியா இருந்தாலும் இந்த ஊரை விட்டு ஓடி தானே ஆகணும். இருக்குடிமா அவளே. எங்கிட்டு போனா இன்ன வரைக்கும் ஆளக்கானா? மீனா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவா, நீ வீட்டில் கொஞ்சம் தெனரிசி இருந்துச்சு. சரி, இதில் இனிப்பு ஏதாவது உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் இதை குத்தி எடுப்போம்னு குத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு தான் கால் அடிபட்டுருக்கல, நின்னுக்கிட்டு எப்படி குத்துவ? என்ன நீ பண்றது? ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, இந்த மாதிரி சலுப்பெல்லாம் பார்க்க முடியுமா? உங்களுக்கு நான் தானே செஞ்சு கொடுக்கணும். சரி சரி. அப்பா, அம்மா, காலெல்லாம் என்ன வலிக்குது. நின்னுக்கிட்டு குத்தவே முடியல. கையெல்லாம் காப்பு காய்ச்ச மாதிரி இருக்கு. இன்னும் எவ்வளவு குத்தணும்? உள்ள ஒரு குடம் வலியே தின இருக்க நீ. அது போக அந்த கொஞ்சம் குண்டான்ல எடுத்துட்டு வந்திருக்கேன், இதையும் குத்தி எடுக்கணும். பெசாட்டுக்கு தம்பிக்கு போன போட்டு வர சொல்லி இந்த ரைஸ் மில்லு இந்த மாதிரி மில்லுல ஏதாவது கொடுத்து அரைச்சிட்டு வர சொல்லு. மில்லில் அரைக்கிறதுக்கு எதுக்குடி நீ? உன்கிட்ட வேலை சொல்லணும் தானடி நானே இதை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். என்ன அப்படியே நின்னுகிட்டு இருக்க? இல்ல, நீ இப்படி கையிலே குத்தி எடுத்து அதுல செஞ்சாதான் நீ இனிப்பு ருசியா இருக்கும். உடம்பு முடியாதோட எப்படி செய்வ? என்ன நீ பண்றது? செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா உடம்பு தான் ஒத்துழைக்க மாட்டேங்குது. யாராவது வீட்டுல இருந்தா இது செஞ்சு கொடுப்பாங்க. நான் எங்கிட்ட போய் யாருக்கிட்ட முறையிட முடியும்? சரி, நான் வேணா இடிச்சு தரவா? ஐயோ வேணாம் அண்ணி, நீங்க இது இந்த வேலையில செய்யறது உங்க தம்பி பார்த்தாரு, அவ்வளவுதான் என்னை உண்டுல நாக்கிடுவாரு. அப்ப நீயே கடந்து செய். அடிப்பாவி, படுத்துட்டாளே. ஒன்னும் அவசரம் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க இருக்கு, பொறுமையா குத்தி எடு. அடிப்பாவி, இப்படி ஆயி போச்சே. ஒரு நடிப்பு போட வேண்டித்தான். ஐயோ அப்பா, புண்ணாயிருச்சே, ரத்த வர மாதிரி இருக்கே. என்னடி, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல நீ, ரத்த வர மாதிரி இருக்க நீ. முடிஞ்ச வேலையை செய்யணும் இல்லையா? அந்த வேலையை செய்ய கூடாது. முடியற மாதிரி எதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்த? என்ன நீ பண்றது? வராதவங்க இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, அதான் இப்படி செய்யலான்னு பார்த்தா இப்படி ஆயிருச்சு. ஷோ கடவுளே. சரி நவரு, நானே இடிச்சு தாரேன். ஐயோ வேணாம் அண்ணி. இதுல என்னடி இருக்கு? எனக்காக தானே செய்யறேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்க. நான் செய்யறேன், நீ நவரு. உங்க தம்பி வந்து கேட்டா நான் பாத்துக்கிறேன், நீ நவரு. என் ஆசை மறிக்கொழுந்து நாத்த நாரே, எப்படி நேக்கா உங்ககிட்ட வேலையை கொடுத்தேன் பாத்தீல? இதுதான் மீனா. என்னடி கை ரொம்ப வலிக்குதா? ஆமா அண்ணி, வலிக்கதான் செய்யுது, ஆனா என்ன பண்றது, முடியலையே. சரி வீடு, அதெல்லாம் நல்லாயிடும் கொஞ்சம் மருந்து போட்டா. ஐயோ வந்துட்டதே. என்னக்கா நீ இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? ஏய், நீ என்ன அங்க உட்காந்துக்கிட்டு இருக்க எங்க அக்காவை வேலை செய்ய வச்சுட்டு? அது வந்துங்க, நான் அண்ணியெல்லாம் செய்ய சொல்ல அவங்களதான் செஞ்சாங்க. நீ நடிக்காத, நீ சரியான நடிப்புக்காரின்னு எனக்கு தெரியும். ஏக்கா நீ எதுக்கு அந்த வேலையில செஞ்சுட்டு இருக்க? இல்லடா, அவளுக்கு கையில கொஞ்சம் புண்ணான மாதிரி ஆயிப்போச்சான். அதான் சரி நம்ம வீட்டுக்கு தானே, வேற எங்கிட்ட போய் செய்யறேன் அதான். ஏக்கா, உன்னை நான் மக வீட்டுக்கு போகணும், நீ கிளம்பி இருன்னு சொன்னா இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் அவ 10 வீட்டுக்கு மாவு இடிப்பா. இன்னைக்கு என்னமோ புதுசா நடிச்சுக்கிட்டு திரியறா. அவ எல்லாம் பாத்துக்குவா, நீ கிளம்பு, நம்ம போயிட்டு வருவோம். அதுவும் இல்லாம ஜாதகம் வேற பார்க்க போகணும். என்னங்க, நானே புண்ணு கையோட இருக்கேன், நான் எப்படிங்க இதெல்லாம் இடிக்க முடியும்? அதான் அண்ணி பாத்துக்கிறேன்றாங்களே,
நான் வேணா வரட்டுமா ஜாதகம் பார்க்க? நீ பார்த்து கிழிச்ச வரைக்கும் போதும், ஒழுங்கா வீட்டுல வேலையை பாரு. நான் எங்க அக்காவை கூட்டிட்டு போயிட்டு வரேன். எக்கா நீ கிளம்பு, நம்ம போயிட்டு வருவோம். சரியா, போயிட்டு வருவோம். சரி மீனா, பாத்துக்க. முடியாத பட்சத்துல வையி, நம்ம மில்லுல கூட போட்டு அரைச்சுக்கலாம். அக்கா அவ 75 கிலோ மூட்டை எடுத்துட்டு வந்து போடுவேன் தானே, அதையே குத்தி எடுத்துருவா ஒரு நிமிஷத்துல. அவளுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம், அவ பாத்துக்குவா. நீ கிளம்புக்கா, ஏதோ நடிச்சுக்கிட்டு திரியிறா. போவையா. வெளியே இருந்து யாரும் என்னை காலை வாரத்துக்கு வர வேணாம், நீ ஒரு ஆள் போதும். இவளுக்கு வேலை சொல்லி இவளை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா மொத்த வேலையும் நம்ம தலையில வந்து விழுந்துருச்சு. ஆத்தனார வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா இப்படி விதி இப்படி சரி பண்ணிருச்சு. என்னப்பா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஜாதகம் பார்க்க போகணும் வரேன்னு சொல்லி இருக்காங்க. இவன் நேரத்துக்கு வீட்ல இருந்துக்கலாம்ல. இப்பதான் வேலை முக்கியமா? நம்ம பிள்ளைக்கு ஒசரம் தானே போறோம்னு கொஞ்சம் வீட்ல இருக்கிறது இல்ல. ஏம்மா நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்லம்மா, எப்ப பார்த்தாலும் சண்டை 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 சண்டை. என்னமோ தெரியல, கல்யாணம் ஆனதுல இருந்தே சண்டையாத்தான் கிடக்குது. அவ வராததே ஏதோ நல்லதுன்னு விட்டுருமா. மாப்பிள்ளை என்னடா நினைப்பாரு? நம்ம பிள்ளைங்க வாழ்க்கைக்காக போறோம், இப்படி வராம இருக்காங்கன்னு சொல்லி நினைக்க மாட்டாரு. எதுவும் நான் சொல்றதுக்கு இல்லம்மா. இப்படியே நீ சொல்றதுனாலதான் அவன் உன் பேச்ச கேட்காம ஆடிக்கிட்டு இருக்கா. மச்சான் சரிம்மா, கம்முனு இரு, மாப்பிள்ள வந்துட்டாரு. வாங்க மாப்பிள்ள. எம்மாடி வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். வீட்ல எல்லாம் நலமா? எல்லாரும் நலங்க. நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? அவரு வரலீங்களா? எல்லாரும் ஊருக்கு வந்துட்டாங்க. தோட்டத்துற வேலை யார் பாக்குறது? நம்மள ஒருத்தர் அங்க இருந்தா தானே அது ஆக வேண்டிய வேலையை கரெக்டா நடக்கும். அதனால அவர் வரல. சீதா, உங்க அத்தை வந்திருக்காங்க, சீக்கிரம் காபி போட்டு எடுத்துட்டு வாடி. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, ஜாதகம் பார்க்கிறதுக்கு மணி ஆயி போச்சு. அதுக்குன்னு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எதுவும் செய்ய கொடுக்காம இருக்க முடியுமா? ஜாதகத்தை பார்த்துட்டு பொறுமையா வந்து செஞ்சுக்கிறது. என்ன இப்ப நம்ம வீட்ல தானே. அட இருங்க, ஒரு தண்ணியாவது குடிச்சிட்டு போலாம். அட வந்து குடிச்சுக்கிறது என்ன இப்போ? யாரு இதுன்னு தெரியலையே. மையி யாரு இவங்க? இதுதாண்டி உன் அத்தை, உங்க அப்பா கூட கூட பிறந்தவ. ஓஹோ, இதுதான் எங்க அம்மாவை கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தின அத்தையா? வாயில் என்ன வச்சிருக்கிற? அத்தையை வாங்கன்னு கூப்பிடு. வாங்கத்த. சரி, என்ன நீ மட்டும் தான் இருக்க? மாப்பிள்ளை எங்க? அவர் வேலைக்கு போயிட்டாரு. சரி இந்த தீனி. சரி ஏடி சீதா, நாங்க ஜாதகம் பார்த்துட்டு வந்துடுறோம், வீட்ல இரு. அம்மா தெய்வமே, சீக்கிரம் போ அத்தா. அப்புறம் வந்தோடனே சுட சுட சாப்பாடு இருக்கணும், சரியா? அத்தை வந்திருக்காங்க, வாய் பூசிய சமைச்சு வை. இது வேறையா? அத்தை அதெல்லாம் அத்தை சாப்பிட்டுட்டு தான் வந்துச்சு, வந்தோடனே பாத்துக்கலாம். வாங்க, மணி ஆயிடுச்சு, போயிட்டு வந்துருவோம். யாரு ஆள் இல்லைன்னே படுத்து தூங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நிமித்தி போடுவேன். வீட்ல எல்லாம் ஒழுங்கா ஒதுங்க வச்சு வேலை வெட்டிய பாரு. இது ஒண்ணுயா, சும்மா நொய்யி நொய்யி நொய்யின்னு. போலாமா மச்சான்? போலாம், முன்னாடி போங்க. அப்பாடா, எல்லாம் போயிருச்சுங்க. சீக்கிரம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுருவோம். அடடடடா, பகல்ல தூங்கி எத்தனை நாள் ஆயிப்போச்சு. ஏதோ வருஷ கணக்கில் ஆன மாதிரி இருக்கு. நல்லா தூங்கி நல்லா எந்திரிக்கணும். ஜாலியோ ஜிம்கானா, தூங்க போறேன் நான் தானா. ஜாலியோ ஜிம்கானா, தூங்க போறேன் நான் தாமா. அடடடடா, என்ன சுகமா இருக்கு. பகல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு இப்படி மெத்தையில படுத்து தூங்குறதே ஒரு தனி சுகம்தான். ஏமுதான் நல்ல ஜோசியர் தானே, நல்லா சொல்லுவாருல்ல. எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாருக்கா. நானும் அப்படியே இந்த 2 தண்டசோருக்கும் சேர்த்து பார்க்கணும், இதுங்க வாழ்க்கை என்னதான் ஆகுமோ என்னமோன்னு. ஏமுதான் அப்படி சொல்ற? எல்லாம் தலையெழுத்துக்கா. போய் இந்த ஆளை எங்க அப்பா பேச்ச மீறியும் கல்யாணம் பண்ணதுக்கு நல்லா அனுபவிக்கிறேன் நானு. யாரு என்னைய கட்டவும் தான் உன் அதிகாரம் எல்லாம் என்கிட்ட செல்லுபடியாவது. இந்நேரத்துக்கு வேற ஒருத்தனா இருந்தான்னு வச்சுக்க, தூக்கி பந்தாடி இருப்பான், தெரியுமில்ல? ஆமா, வந்து ஆடி இருப்பான், பேசுறான் பேச்சு. கம்முன்னு வண்டியை ஓட்டு. அத்தை இந்நேரத்துக்கு ஜோசியர் இருப்பாரு தானே, பொயிரகிட்டு போற மாட்டாருல்ல? இல்லையா, இருப்பாரு. அந்த மெய்யப்பங்கிட்ட பார்த்தோம், அது ஒன்னும் சரிப்பட்டு வரல. இப்ப வேற ஒருத்தர் தான் போறோம், அங்க பாப்போம். அவர் எல்லாம் நல்லா சொல்றாருன்னு தான் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல எங்கிட்ட அங்க போயிருக்காங்களா அத்தை? ஆமாய்யா, இந்த சாந்தா வீடு இருக்குல்ல, அவங்க கிட்ட அங்கதான் பாப்பாங்களாமா, நல்லா சொல்லுவாங்க. நாங்க போங்க போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.